உன்னை விவசாயத்தை அழிக்க வர இதுவா சட்டங்களை எதிர்த்து நீ போறானேனா நீ அவங்க போவ. நீ தொழிலாளியா இதை எதிர்த்து போறானேனா நீ உனக்கான இடம் அங்க இருக்குது, நீ அங்கதான் போவ. நீ வணிகனா உனக்கான இடமும் அங்கதான் இருக்கு. இல்ல நான் டெமோக்ரஸி, நான் ஜனநாயகவாதி, நான் எல்லாத்தையும் இது பண்ணுவேன். உனக்கான இடமும் தான் அது. இப்ப வர அடிக்கிறான் ஜனநாயகவாதி எல்லாம். அப்ப நாம் எல்லோரும் இருக்க வேண்டிய இடம்தான், போக வேண்டிய இடம்தான் அது. நாளை அந்த மலைக்குழி நமக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. இந்த புழல் சிறை நூல் திறனாய்வு கூட்டத்திற்கு வந்திருக்கிற தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பாசத்திற்குரிய அம்பேத்கர் மன்ற மாணவர்களுக்கும் இன்னும் பல தோழர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 5 நிமிஷம் தான் பேசுறேன், டைம் ஆயிடுச்சு. இந்த நாவல் நான் சிறைக்கு போன ஆண்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எதிர்த்து போராடுறதுனால, அந்த கார்ப்பரேட் கம்பெனியினுடைய மணல் கொள்ளையை எதிர்த்து போராடியதால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் இந்த அரசினால் வைக்கப்பட்டேன் சென்ற ஆண்டு. அதுக்கு முன்னாடியே நான் புழல் சிறையை வேறொரு கோணத்தில் எழுதணும்னு நினைச்சேன். கால் பாகம் முடிச்சிட்டேன். புழல் சிறையை தடுப்பு காவலில் வைக்கப்படுவதற்கு முன்பாக கால் பாகம் முடித்த இந்த அரசு எனக்கு மேலும் உதவி பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். தடுப்பு காவலை வச்சு மேலும் உதவி பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி நான் எழுதியிருந்த சப்ஜெக்ட் உள்ள தத்துவார்த்த விவாதங்கள் தான் நான் எழுத இருந்தேன். உள்ள நடக்கிற சித்தாந்த விவாதங்கள், தத்துவார்த்த விவாதங்கள், பெரிய போராளிகள், வரலாற்று ரீதியா சிபிஐ போயிருப்பாங்க, சிபிஎம் போயிருப்பாங்க, நக்சல்வாதிகள் போயிருப்பாங்க, பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், அப்படி கால ரீதியாக நான் யோசனை பண்ணி வச்சிருந்தேன் அந்த நாவலை அப்படி உருமாத்தலான்ட்டு. இல்ல யதார்த்தத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டோ யாரோ சொல்லுவாங்க, நாம் சந்திக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய ஆசிரியர்கள் என்பதாக. ஆனால் நம்மை அடக்குகிற ஒவ்வொருவரும் நம்முடைய ஆசிரியர்கள் என்பதாக இந்த அரசு எனக்கான ஆசிரியராக இருந்தது போன வருஷம். அப்ப எப்படி அரசுக்கு எனக்கான ஆசிரியனா எதிர்மறை ஆசானா இருந்தது? ஏன்னா எதுக்காக அப்படின்னா, நான் ஒரு கற்பனையில் இருந்த சித்தாந்த இது அப்படி எழுதிடணும் அப்படின்ட்டு அரசு எனக்கு கற்றுக் கொடுத்தது. இல்லை, இங்கே உலகம் முழுக்க இல்லை, இந்தியாவில் பிரதானமாக தீர்க்கப்பட வேண்டிய முதன்மையான குறிப்பான முரண்பாடு ஒன்று இருக்கிறது என்பதாக இந்த அரசு, இந்த தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு எனக்கு கற்றுக் கொடுத்தது. எது என்றா, சாக்கடை குழிக்குள்ள இறங்குறான் பார், நான் உன்ன போடுறேன், நீ அங்க உள்ள போய் பாரு. சாக்கடை குழிக்குள்ள இறங்குறான் பார், அவனை பாரு, அதை எடுத்துக்கொண்டு போராடு. திமுக அரசு தான் எனக்கு சொல்லி கொடுத்தது, உள்ள அமைச்சு சொல்லி கொடுத்ததுங்க. வேற எந்த அரசாவது அதை பண்ணுமா? உள்ள அனுப்பி எனக்கு சொல்லி கொடுத்தது. இல்ல, இது திமுக மட்டும் இல்ல, இது எல்லா அரசுலயுமே நடக்கிறது. இது ஒரு சமூக இது, நான் இந்த அரசு மட்டும் சொல்லல, இது சமூக இது. சிறை என்பதை நான் இன்னொரு கோணத்திலும் பார்க்கிறேன். சிறை என்பது சமூகத்தினுடைய தோல்வி, இந்த அரசினுடைய தோல்வி. இந்த அரசினுடைய தோல்வி, அதாவது சிறை என்பது அடக்குமுறை கருவி, சிறை என்பது இது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் இது தோல்வி, இந்த அரசினுடைய தோல்வி. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுக என்று மணிமேகலை எதுக்காக சொல்றாங்க? அங்க அறம் இல்லை என்று சொல்றாங்க, மன்னங்கிட்ட சொல்றாங்க. அப்ப மன்னன் யாரு? அறம் இல்லாதவன். அறம் இல்லாதவன் கிட்ட தானே போயிட்டு அறக்கோட்டமாக மாற்றுகன்னு சொல்ல முடியும். அறம் இருக்கிறவங்க கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அப்படி புத்த பிக்குனி அரசை எதிர்த்தார். அந்த புத்த பிக்குனி மணிமேகலை அரசை எதிர்த்தார். தம்மம் என்பது அந்த அறமற்ற அரசை எதிர்ப்பதுதான். அப்ப இந்த நாவலினுடைய களமாக தம்மம். இப்ப எனக்கு அது ஒரு சிந்தனை தோணுச்சு. இங்க இயல்பாகவே கிராமங்கள்ல, சேரியில பௌத்த கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பரவுது. ஏன்னா இவ்வளவு அழிச்ச பிறகும், 2000 ஆண்டு காலமா இவ்வளவு அழிச்ச பிறகும் கூட சில பௌத்த கருத்துக்கள் சேரிக்குள்ள புழங்கத்தான் செய்து, சேரிக்குள்ள மட்டும் இல்லைங்க, இன்னும் கூட சேரிக்கு கூழ் ஊத்துற தினத்தின் போது வன்னியர் வராங்க, செங்குந்த முதலியார் வராங்க, வெள்ளாய முதலியார் வராங்க சேரிக்கு, எங்க பரையர் சேரிக்கு வராங்க.
எதுக்காக வராங்க? கூழ் ஆடி மாசம் கூழ் ஊத்தும் போது வராங்க. ஏன் வராங்கன்னா தாய் வீடுன்னு சொல்லிட்டு வரான். எது? சேரியை தாய் வீடு என்று வெள்ளாள முதலியார்கள், செங்குந்த முதலியார்கள், வன்னியர்கள், இந்த மூவரும் தாய் வீடுன்னு சொல்லிட்டு வராங்க. இது சம்பந்தமாக அயோத்தியாசர் என்ன சொல்றாருன்னா, அந்த விழாவை, அந்த கூழ் ஊத்தும் திருவிழாவை அதெல்லாம் பண்ணுவாங்கன்னா ஒரு கம்யூன் முறை இருக்கும், கம்யூனிச முறை இருக்கும். எல்லா கூழும் எடுத்துட்டு வருவாங்க, ஒரே இதுல ஊத்துவாங்க, அது எல்லாரும் பங்கிட்டு போயிடுவாங்க. இது ஒரு கம்யூன் முறை, கம்யூனிச முறை. அந்த முறை அந்த கூழ் ஊத்தும் திருவிழாவில் இருக்கும். எல்லா சாதியும் அங்க தாய் வீடுன்னு சேரிக்கு வருவான். இதை அயோத்தியாசர் சொல்றாரு, இது பௌத்த பண்டிகை, ஆதாரத்தோட நிரூபிக்கிறாரு. இது பௌத்த பண்டிகை, தமிழ்நாடு முழுக்க ஆய்வு மேற்கொண்டு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், அது பௌத்த பண்டிகை. அப்படி ஒரு தோழர் என்கிட்ட கேட்டார், என்ன பௌத்தம் ஒரு ஆயா பேசுறாங்களே, இதுனா செயற்கையா இருக்குல்ல அப்படின்னு. நான் சொன்னேன், எங்க அம்மா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவம் தான் அவங்க இது பெண்டிகாஸ்ட். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இயேசுனுடைய 10 கட்டளைகள், கடன் வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அதே மாதிரி தான் அங்கேயும் 10 கட்டளைகளே சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் இதை சொல்லலாம், இன்னொருத்தர் இந்துக்கள் இதன்படி ராமர் இதை சொன்னாரு, இதை சொன்னாரு, சிவன் அதை சொன்னாரு, அவங்களுக்கு இந்த சண்டை நடந்தது, இதை சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணலாம். அல்லாஹ் இதை சொன்னாரு, நபிகள் இதை சொன்னாரு, அதை சொல்லிட்டு இஸ்லாம் இதை பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன் எங்க பௌத்தம் பிராக்டிஸ் பண்ணப்படல இருக்கு? ஏன் பிராக்டிஸ் பண்ணப்படல? நான் அதை சொல்லும் போது மகாபாரத்தில் ஒரு கதையை சொல்லி அவன் அதெல்லாம் பண்ணா, அங்க திரௌபதி மாதிரி நடந்துக்கணும், தர்ம மாதிரி நடந்துக்கணும். இன்னும் கூட கிராமத்துல யார் மாதிரி தர்ம மாதிரி நடந்துக்கிறான் அவன் அப்படின்வாங்க. அப்ப தர்ம மாதிரி நடந்துக்கிறான் போது உனக்கு வலிக்கல, ஏத்துக்கிற. இந்த மாதிரி 10 கட்டளைகளோட நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் போது உனக்கு வலிக்கல, ஏத்துக்கிற. நபிகள் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது உனக்கு வலிக்கல, ஏத்துக்கிற. பௌத்தம் இதை சொல்லிச்சு என்று சொல்லும் போது மட்டும் உனக்கு எங்கிருந்து அந்த வழி வருகிறது? உனக்கு உனக்கு மனசில் அதை விதைச்சது யாரு? பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று 2000 காலமா உனக்கு விதைச்சது யாரு? அப்படி பௌத்தம் எதை சொல்லுச்சு? அதுதான் மணிமேகலை சொன்ன, ஒரு அரசனை எதிர்த்தது. எதுக்காக? அறம் வேண்டி எதிர்த்தது, அறத்துக்காக அது எதிர்த்தது. இன்னைக்கு அப்படி சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுகின்ற இந்த முழக்கம் எதுன்னா, அதுல குறைஞ்சபட்சம் சுருக்கிக்கிறோம். ஜெயில அந்த சாக்கடையில இருக்காதீங்கடா, நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன், மலைக்குழிக்குள்ள இருக்காதீங்கடா அப்படின்னு பார்த்தேன். சூப்பர்டென்ட் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். மோகன் தோழர் வராருல, அப்ப சிறையில மோகன் தோழரை வச்சுட்டு நான் ஜெயிலர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த மோகன் தோழர் என்னை பார்க்கறதுக்கு உள்ள வராரு. அவரது வாரமான 3 முறை வந்துருவாரு. நான் தடுப்பு காவலில் இருக்கும்போது பல்லாரங்களை 4 முறை வருவாரு. அப்ப அவர் எதிர்த்து கம்ப்ளைண்ட் எழுதுறேன். தோழர் அந்த கையெழுத்து வாங்குறதுக்காக வந்திருக்கிறாரு. இந்த மனு கலெக்டர்கள்லாம் அனுப்புறதுக்காக என்கிட்ட கையெழுத்து வாங்க வந்துக்கிறாரு. தோழர் அப்படியே நிறுத்திட்டு, இரு நான் ஒரு மனு எழுதுறேன், கடற்கண்டு எழுதுறேன். அவர் பாக்குறாரு, நாடா இது உன்னை வெளியெடுக்கிறதுக்கு நான் ஒரு மனுவோட நிற்கிறேன், நீ நடானா நீ ஒரு மனு எழுதிங்கிற அப்படின்ட்டு அவர் என்ன பாக்குறாரு. ஆனால் அவர் இன்னைக்கு வச்சுட்டு நான் எழுதின மனு இங்க சிறைக்குள்ள இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு எழுதி அவர் எதிர்க்கவே, அவரை சாட்சியாக வைத்துக் கொண்டே ஜெயிலர் கிட்ட இந்த மனுவை கொடுக்கிறேன். கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் மற்ற மனுவுக்கு கையெழுத்து போற தோழர் கையெழுத்து வாங்கிட்டு வந்தார். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, 2 நாள்ல என்ன கமாண்ட் அடிக்கிறதுக்கு வரானுங்க. கமாண்ட்னா உங்களுக்கு என்னன்னா சிறையை விட்டு சிறையை மாத்துறது. ஏற்கனவே என்ன கமாண்ட் அடிச்சிருக்கிறாங்க, புழல் சிறையிலிருந்து திருச்சி சிறைக்கு மாத்திருக்கிறாங்க. ஒரு நாள் பெயில் கிடைக்க போகுது, ஆனால் நான் அங்க இருக்கக்கூடாது. ஒரு நாள்ல பெரிய கலவரம் வந்துடும், வராது, ஆனால் மாத்தணும். அப்ப எனக்கு தெரியாது. மறுநாள் எதுக்கு என்ன கமாண்ட் அடிக்க பார்த்தாங்கன்னா, இந்த இது சொல்லணுன்றதுக்காக. இந்த சிறை கழிவு குழிக்குள்ள இந்த பிளாக்ல இந்த செல்லுல இந்த செல்லுக்கு பின்னாடி உள்ள அந்த செப்டிக் டேங்க்ல சிறைவாசி இறங்குறாங்க. சிறைவாசி, அந்த சிறைவாசி யாருன்னா நீண்ட நாள் பெயில் கிடைக்காதவன். பெயில் மேண்டரி பெயில்னுவாங்க. ஐயா எனக்கு ரொம்ப நாள் இருக்கிறேன் ஐயா, பெயில் கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு ஒரு சிறைவாசி கேட்டான்னா மேஜிஸ்ட்ரேட்டு போ அப்படின்றாங்க என்று சொல்லிவிடுவார். அவர் உனக்கு பெயில் அப்படின்றவார், அவருக்கு பெயில் கிடைச்சிடும். ஆனால் அவருக்கு சூரிட்டி கிடைக்காது. சூரிட்டி இல்லாமல் நூற்றுக்கணக்கான சிறைவாசிகள் புழல் சிறையில் இருக்கிறார்கள். சூரிட்டி கிடைக்காது. சூரிட்டிக்கு 1008 இது பண்ணுவான். இங்க தீவிர கம்யூனிஸ்டுகள், நக்சல்பாரி தோழர்கள் இல்ல மாவோயிஸ்ட் தோழர்களுக்கு
இவன் ஒரு வினோதமான ஒரு கட்டளையெல்லாம் விதிப்பாங்க இந்த அரசு, குறிப்பா நீதிபதிகள்லாம். கண்டிஷன் பெயிலுக்கு என்ன பெயிலுக்குன்னா, மாவோயிஸ்ட் ஒரு 1000 தாங்கி போயிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு, அவருக்கு கண்டிஷன் பெயில் எப்படி சொல்லுவாங்கன்னா, அரசு ஊழியர் கையெழுத்து போடணும்னுவாங்க, அரசு ஊழியர் சூரியட்டுக்கு கொடுக்கணும்னுவாங்க. எந்த அரசு ஊழியராவது மாவோயிஸ்ட் தோழருக்கு வருவாங்களா? ஆனா அப்படி ஒரு ஆகாத இதுவும் பண்ணுவாங்க. ஒரு 2 சூரிட்டி இல்லைன்றதுக்காக இது யார் மேல தப்பு? போலீஸ் மேல தப்பா? இல்ல, ஜுடிஷியல் மேல தப்பு, நீதித்துறை மேல தப்பு. நீ 2 சூரிட்டி இல்லாதவன் தான் ஐயா வக்கீல் கூட இல்ல, எனக்கு இவ்வளவு நேரம் உள்ள இருக்கிற தெரிஞ்சுக்கணும் நீ. அப்ப அவன் என்ன பண்ணும்? போப்பா போ, நாளைக்கே வெளில போ, சூரிட்டி தேவையில்ல, ஒண்ணு தேவையில்ல, இனிமேட் பண்ணியானா பெயில் கிடைக்காது, அப்படி வான் பண்ணு. ஸோ அப்படி உள்ள இருக்கிறாங்க. அப்ப நான் இந்த என் கண் எதிர்க்க அந்த மாதிரியான சிறைவாசிகள் என் கண் எதிர்க்க இறங்குறாங்க, பார்க்குறேன். ஒரு போலீஸ்கார் நின்று வேலை வாங்குறாரு, நான் சொல்றேன், ஃபைட் பண்றேன், இது தவறு அப்படின்ற, சிறையிலே ஃபைட்டு, இது தவறு, உங்களுக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது, அவனை உள்ள இறக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அவர் தெளிவா சொன்னார், சூப்பர்டென்ட் தான். அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு, சூப்பர்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, நான் போய் பேசுறேன் சூப்பர்டென்ட் கிட்ட. போய் பேசுங்க, அவரு எந்த இதுவுமே இல்லாம சொல்ற, போய் பேசுங்க, ஏன்னா அவருக்கு தெரியுது எனக்கு அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, உண்மையிலே சொன்னாங்க, அவர் செய்யறாரு, போய் பேசுங்க அப்படின்றாரு. அப்பதான் வந்து எழுதி கொடுக்குறேன். மறுநாள் மோகன் தோழர் வந்து என்னை பார்த்துட்டு போறார். மறுநாள் வந்து சனிக்கிழமை, மறுநாள் சனிக்கிழமை மதியம் வரையும் தான் வந்து வழக்கறிஞர் மனு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கறிஞர் மனு இருக்காது, சனிக்கிழமை மதியம் வரையும் தான் இருக்கும். மற்ற நாள்லாம் மதியத்துல இருந்து சாயந்தரம் வரையும் இருக்கும், சனிக்கிழமை மட்டும் காலையில இருந்து மதியம் வரையும் இருக்கும். அப்ப அவர் வந்து என்னை பார்த்துட்டு போன பிறகு நான் இவர் பார்த்துட்டு செல்லுக்கு வந்துட்டேன். செல்லுக்கு வந்து உட்காந்து அப்படியே படுத்துங்கிற, எனக்கு அங்க கேட்ல நுழைய சொல்லி, நான் என்னை வச்சிருந்தது ஹை செக்யூரிட்டி, உயர் பாதுகாப்பு தொகுதியில தான் என்னை வைப்பான். அப்ப அங்க வச்சுட்டு சொல்ல, அங்க உள்ள நுழைய சொல்லி தெரிஞ்சிடும், சிறைவாசிகள் நம்மளுக்கு சொல்லுவாங்க, தோழர் 20 போலீஸ் வராங்க, சூப்பர்டென்ட்டோட வராங்க, 20 போலீஸ் வராங்க, ஜெயிலர்லாம் வராங்க, சீப் வார்டன்லாம் வராங்க, எல்லாரும் வராங்க, உங்களை ஏதோ பண்ண போறாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சிறையில் படுத்துட்டே இருந்தேன். சூப்பர்டென்ட் உள்ள வராரு, வந்து உள்ள வாங்க பேசணும்னாரு. வாங்க அப்படின்னு, கூட ஜெயிலர், சீப் வார்டன், மற்ற போலீஸ் எல்லாம் அப்படியே வெளில நிற்கிறாங்க. சிறைவாசிகள்லாம் ஓடி போய் அங்கங்க செல்ல இது பண்ணிட்டாங்க, அவங்க கூர்ந்து கவனிச்சுக்கிறாங்க இவங்க என்ன பேசுறாங்கன்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, சார் இடையில கமாண்ட் அடிக்க வந்தானுங்க, நான் ஒத்துக்கல, சிறை விட்டு மாறணும் அப்படின்னானுங்க. எந்த சிறைக்குலாம் சொல்ல மாட்டாங்க, ஒரே ஒரு துண்டு சீட்டில் எழுதி அனுப்புவாங்க, உங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு உடனடியாக கிளம்பி ஜெயிலர் ரூமுக்கு வரவும், இது மட்டும்தான் ஒரு துண்டு சீட்டில் இருக்கும். அப்படி இது பண்ணாங்க, அதெல்லாம் வர முடியாது போ அப்படின்ட்டு. யார்? ஸ்பெஷல் டீம்னா அந்த சிறையே பயப்படும், அதெல்லாம் வர முடியாது போங்க அப்படின்ட்டு. அவன் போயிட்டு உடனே அப்புறம் பெரிய இது வராரு, ஸ்பெஷல் டீம், சூப்பர்டென்ட், ஜெயிலர் எல்லாம் 20 பேர். அப்போ பேச்சுவார்த்தை நடக்குது என் செல்லில், நான் இருக்கிற செல்லில் ஹை செக்யூரிட்டியில் சூப்பர்டென்ட், ஜெயிலர், 20 போலீஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன் கமாண்ட் அடிக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? நான் கேட்டேன், நீங்கள் யார், உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது கமாண்ட் அடிக்கிறதுக்கு? நான் சிறையில் ஏதாவது கலவரம் பண்ணனா, சிறையில் மற்ற இது பண்ணனா, என்னால் 4 சிறைவாசிகள் கலவரம் செய்தார்களா? கிடையாது. ஷர்ட்டு கழிட்ட மாட்டேன்னோ, அது நான் சொன்னேன், போரில் கூட ஒருத்தனை கொன்னா கூட உலகளாவிய போர், இது மனித உரிமை சட்டத்துல சொல்லுது, ஒரு போர்ல நாட்டுக்கும் போர் நடக்க சொல்ல, இயக்கத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் போர் நடக்க சொல்ல கூட அவனுடைய ஆடையை கழட்டி அசிங்கப்படுத்தக்கூடாது. போர்ல இறந்த பணத்தை கூட ஆடையை கழட்டி அசிங்கப்படுத்தக்கூடாது. நீங்க உள்ள என் ஆடையை கழட்டணும்னு சொன்னா அது எல்லாம் முடியாது, அது முடியாதுன்னு பேசும்போது பிறகு நான் கேட்கிறேன், இங்க இருந்தா தான் எனக்கு மனு எல்லாம் வரும், வக்கீல் மனு, என்ன வக்கீல் வந்து பார்ப்பாரு, இங்க வந்து மனுக்கள்லாம் பார்ப்பாங்க, உறவினர்கள்லாம் இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க, இந்த மாவட்டத்தில் தான். அதனால்தான் மேஜிஸ்ட்ரேட் என்னை இங்க சிறை வச்சிருக்கிறார், நீங்க வைக்கல, மேஜிஸ்ட்ரேட் வச்சிருக்கிறாரு, என்ன நீதிமன்றம் என்ன வச்சிருக்குது. நீங்க யார் என்ன இங்க இருந்து கிளம்ப சொல்றதுக்கு? வேணா ஆர்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்க வாங்க வேண்டிய ஆர்டர், நான் வாங்க முடியாது அப்படின்னும் போது, அப்ப செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறார் சிறையில. இது அப்ப சொன்னேன், மிஞ்சி என்ன நீங்க கமாண்ட் அடிச்சீங்களா முழங்கு போட்டுக்கிட்டே வருவேன்,
நீ எங்க திருச்சி அடிக்கிறியா, வேலூர் அடிக்கிறியா, எங்க அடிக்கிற, எந்த இடத்துல வச்சாலும் அது வரையும் முழக்கம் போட்டுட்டே வருவேன். நான் இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரா, பிரச்சனை வரக்கூடாதா? அதனால சரி, இது உங்களுக்கு இதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு முறை நாங்கள் சொன்னோம்னா நீங்க கிளம்பிடணும் அப்படிங்களா, சரி சரி நாத்தோட போயிட்டாங்க. அப்ப எதுக்குன்னா கழிவுக்குழி மரணம், உள்ள மலக்குழி மரணம் நான் கண்ணெதுக்கு பார்க்கிறேன். அப்ப நிச்சயமாக சொல்கிறேன், சிறையில் மலக்குழி மரணம் நடந்திருக்கும். இதை இவர்கள் மறைத்திருக்கிறார்கள் என்று நான் என் கண்ணெதில் பார்த்ததனால் சொல்கிறேன். இவர்கள் நிச்சயம் மறைத்திருக்கிறார்கள். இதுவரையில் ஆண்ட அரசியல் கட்சிகள் சிறையில் நடந்த மலக்குழி மரணத்தை மறைத்த குற்றவாளிகள், அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், இதுவரையில் மலக்குழி மரணங்களை மறைத்த குற்றவாளிகளாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். ஏன்னா நான் கண்ணெதிர்க்க பார்த்து சொல்றேன். பார்த்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்க எஸ்சிஎஸ்டி கமிஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவருக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியல. அவர் தலிதா, சர்டிபிகேட் வச்சுங்கிறாரா அப்படின்னு கேட்கிறேன். நான் சொன்னேன் தலிதா, அவர் விசாரிச்சேன், பேசினேன், இது பண்ண, அவர் பேர் எல்லாம் அது எழுதி கொடுக்க முடியுமா? நான் சிறைவாசி உள்ள இருக்கிறார், எழுதி கொடுக்க முடியுமா? இங்க சாதி ரீதியான இதுன்னு நினைக்கிறேன். எஸ்சிஎஸ்டி கமிஷன் நீ எதுக்கு இருக்கிற? அங்க போயிட்டு நீ ஆய்வு செய்ய வேண்டியது தானே. நீ மனித உரிமைக்கு போன்ற, நான் எதுக்கு அங்க போனோம்? சாதி ரீதியாக அங்க உள்ள இறக்குறாங்கன்னு எழுதி கொடுக்குறேன். நீ இருக்குதா இல்லையான்னு ஆய்வு செய்யணும். சிறைவாசிகள் கிட்ட ஒரு முகாம் போடு, பேச்சுவார்த்தை நடத்து. அதை விட்டுட்டு மனு வாங்க மாட்டேன், நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற. என்ன எஸ்சிஎஸ்டி கமிஷனு, என்ன இது ஆணையம்? எதுக்காக இயங்குற? தலித் மக்களுக்காக இயங்குறீங்களா இல்ல இந்த அரசுக்காக இயங்குறீங்களா? இன்னும் நீங்க இது அப்ப நீங்களும் எஸ்சிஎஸ்டி கமிஷனும் இந்த ஆள்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு துணை போகின்ற குற்றவாளிகள் தான் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். என்ன பண்ண? சிறைக்குள்ள மலக்குழியில இறங்குறான் ஒரு மனிதன், அது உங்ககிட்ட வந்து சொல்ற நான் வேடிக்கை பாப்பேன்னு சொன்னீங்கன்னா நீ தானே. அவனாவது பரவாயில்ல, எதிரி. நீ துரோகி இல்ல, நீ முக்கியமான குற்றவாளி இல்ல. நானும் கோபி தோழர் தான் போறோம். அப்ப அது நடக்குது. அப்ப இந்த மலக்குழி மரணம் என்பது, மலக்குழிக்குள் சிறைவாசிகள் இறப்பது, சிறைக்குள்ள இதுவரை மிஷின் வந்ததே கிடையாதுங்க. சிறைக்குள்ள இது இங்க இந்த சிறையில், அதனால தான் ஆனந்தல் டும்டே கிட்ட கேட்ட தோழர் அதை பதிவு பண்ணார். அங்க எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியல, பாவம் அவருக்கு தெரியல, ஆனந்தல் டும்டேக்கு தெரியல. அது இங்க எந்த சிறையா இருந்தாலும், எனக்கு நான் கேள்விப்பட்ட வரையில் வேலூர் சிறையில் பல நாள் சிறையில் இருந்த மேடம் அம்மையார் நளினி அவர்கள் இதை பற்றி கேள்வி எழுப்பி இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் சிறைவாசிக்குள்ள அதுக்குள்ள இறக்குறீங்க என்று நளினி அவர்கள் கேள்வி எழுப்பியதாக நான் கேள்விப்பட்டேன். மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப வேலூர்ல மட்டும் இல்ல, நான் பாக்குறேன் சேலம் சிறையில இருந்தேன். சேலம் சிறையில அது அப்பட்டமா, இது இங்கே புழல் சிறையில இருக்கிற இதுல கொஞ்சம் நவீன புழல் தாங்க. இங்கேயே இந்த அக்கப்போருன்னா சேலம் எல்லாம் பிரிட்டிஷ்கார செல்லு, இது ஜெயிலு. அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? இத்தனைக்கு 50 கம்யூனிஸ்டுகளை சுட்டு கொண்ட ஜெயில அது. அப்ப இது 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 இப்ப ஒட்டுமொத்த சமூகம் தீர்க்கப்பட வேண்டிய, இது பேச வேண்டிய ஒரு விஷயம் இது. அதைத்தான் நான் இந்த நாவல்ல பேசியிருக்கிறேன். ஏங்க அங்க சிறைவாசி அங்க யாருங்க? நாளைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அப்படின்னா, பொருளாதார கஷ்டத்தினால், இந்த அரசு அடக்குமுறையினால், நீ மாணவனா இருக்கிறியா, அரசு அடக்குமுறை எதிர்த்து நீ போராடினா, கல்வி கொள்கையை எதிர்த்து, கொள்ளை எதிர்த்து நீ போராடினா நீ அங்க போவ. நீ விவசாயியா, உன்னை விவசாயத்தை அழிக்க வர இதுவா சட்டங்களை எதிர்த்து நீ போராடினா நீ அங்க போவ. நீ தொழிலாளியா, இதை எதிர்த்து போராடினா நீ, உனக்கான இடம் அங்க இருக்குது, நீ அங்கதான் போவ. நீ வணிகனா, உனக்கான இடமும் அங்கதான் இருக்கு. இல்ல நான் டெமோக்ரஸி, நான் ஜனநாயகவாதி, நான் எல்லாத்தையும் இது பண்ணுவேன், உனக்கான இடமும் தான் அது. இப்ப வர அடிக்கிறான் ஜனநாயகவாதி எல்லாம். அப்ப நாம் எல்லோரும் இருக்க வேண்டிய இடம் தான், போக வேண்டிய இடம் தான் அது. நாளை அந்த மலைக்குழி நமக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. அந்த மலக்குழி, சிறையினுடைய மலக்குழி ஒரு தொழிலாளிக்காக காத்து கொண்டிருக்கிறது, ஒரு விவசாயிக்காக காத்து கொண்டிருக்கிறது, ஒரு வணிகனுக்காக காத்து கொண்டிருக்கிறது, ஒரு ஜனநாயகவாதிக்காக காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதுல தலித் தானே சாவரான்னு நீ போனியானா நாளைக்கு அந்த மலக்குழி மாவன உனக்கு. அப்ப இந்த விஷயம்தான் இந்த நாவல் பல்வேறு கதாபாத்திரங்களோடு உரையாடி இருக்கிறது. இந்த அடக்குமுறை அரசுக்கு எதிராக, இந்த அரசினுடைய அமைப்புக்கு எதிராக தம்மம் என்கின்ற ஒரு அறநெறியை வைத்து முயற்சி செய்திருக்கிறேன். அம்பேத்கர் சொன்னது போல கம்யூனிசத்துக்கும் பௌத்தத்துக்கும் நோக்கம் ஒன்றே என்வார் அம்பேத்கர். மார்க்சுக்கும் புத்தருக்கும் நோக்கம் ஒன்றே என்வார்.
அதனால் கம்யூனிசத்தை தம்மத்தை இந்த அரசுக்கு எதிரான ஒரு இதுவாக வைத்திருக்கிறோம். நன்றி தோழர்களே.